நீங்க எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இத்தனை பேர் ஒரு மாடுக்காக வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மதுரை ஸ்லேமான்ல இருந்து வந்திருக்கோம். பேர் வந்து ஸ்லேமான் கருப்பு. ஸ்லேமான் கருப்பு. எல்லா வடியிலையும் அவுத்திருக்கோம். எல்லா வடியிலையும் புடியே படாது. ஆமா, பேர் சொல்ற மாடு நம்மளுக்கு இது. இது எத்தனாவது வாடி இருக்கு? இது எப்படியோ 30-40 வாடியா அவுத்திருப்போம். அதை எல்லாத்துலயும் பரிசு தான். எல்லாத்துலயும் இந்த ஒரு காலக்காக இவ்ளோ பேர் வந்திருக்கீங்களா? உள்ள இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாரும் பைக்ல பக்கம் தான், நம்ம மதுரை தானே, அதனால சும்மா லோக்கல் எல்லாரும் கிளம்பி வந்துடுறது. எல்லாம் நம்மகிட்ட ஆடு மாடு சேவை சண்டை எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு சேவை போனாலும் ஒரு ஆடுக்கு போனாலும் ஒரு 50 பேராச்சும் போயிருவோம். எப்படியாச்சும் ஒரு காளை மாடுக்காக இவ்ளோ பேரை நீங்க திரட்டிட்டு கூட்டு வந்துருவீங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து, சாப்பாடுக்காக வர மாட்டாங்க பசங்க, பழக்கம் பூரா எல்லாம் பாசமான மாடு. பயல யாரு போனாலும் நிக்குது. சின்ன பையன் போனா கூட நிக்கும். புது ஆள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவ்வளவுதான். புது ஆள் வந்தாலும் கொஞ்சம் திமிராகும். இப்ப இன்னைக்கு அவனியாபுரம் வாடியில உங்களுக்கு டோக்கன் கிடைச்சிருச்சு. நீங்க இன்னைக்கு வந்து வரீங்க அப்படின்றத உங்க பயல்கட்லாம் சொன்னா போதுமா, இல்லாட்டி நீங்க வந்து நம்ம டாப் இருக்கும். நம்ம எப்பயுமே ஒரு டாப் இருக்கும். டாப் இருக்கும்போது எல்லா பயலும் வந்து நம்ம செட்டிங் ஆயிருவாங்க. டாப்ல டெய்லியும் காலையில டாப் அடிப்போம், மதியம் டாப் அடிப்போம், நைட்டு ஒரே டாப் தான். டாப்ல எல்லாரும் வரும்போது ஒருத்தவண்ட சொன்னோம்னா எல்லாருமே காலைல கிளம்புறோம்னா காலைல எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுறது. நைட்டே ரெடி ஆயிருவோம். ரெடி ஆகி காலைல மாட்டை கிளப்பி கொண்டு வந்துடுறது. சரி, இன்னைக்கு வந்து இவர் ஜெயிச்சுட்டு இந்த ஒரு அண்டாலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு வந்து ஜெயிச்சு அது வெளில வரப்போ எப்படி இருந்துச்சு? எல்லாரும் என்ன சவுண்ட் விட்டு வெளில ஓடி? அதெல்லாம் கணக்கு கிடையாது. மாடை வாடியில போய் அவுத்தா நம்மளுக்கு போதும். பரிசு அது எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. மாடை நம்மளுக்கு அவுத்தா நம்மளுக்கு போதும். வாடியில இருந்து வெளியே இருந்து அதுதான் எங்களுக்கு போதும். மாடை ஏத்திட்டு வந்து நம்ம வாடியில இருந்து அவுத்தா பரிசே இல்லாம மாடு வெளியே வந்தாலே போதும். நம்மளுக்கு பரிசே தேவையில்ல. ஏன்னா சைக்கிள் கட்டில் எல்லாம் வாங்கியாச்சு இதுக்கு. ஆமா, பரிசுலாம் இல்ல, சும்மா ஆசைக்கு அவுக்குறது, பேருக்கு அவுக்குறது, அவ்வளவுதான். அந்த ஆசைக்கு அவுக்குறது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து வெளியில ஜெயிச்சு வரப்போ ஒரு இன்னொரு சந்தோஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கும்ல. ஐயோ நம்மளுக்கு பெருமை சேர்த்துருச்சுன்னு. அப்படி வெளியில வரப்போ நீங்க எல்லாரும் ஒரு கத்திடாத ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு ஓடி இருந்திருப்பீங்களா? என்ன சொல்லிட்டு ஓடி இருந்தீங்க? ஏன் கருப்பு கருப்புன்னு தான் கட்டிட்டு வருது. இது பேர் நம்ம உள்ளக்குள்ள போனவனே அவங்க மைக்கிலே அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க, புல்லட்னு சொல்லிட்டு. கருப்பு புல்லட் வருதுடா அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால நேமான மாடு எல்லாமே தெரிஞ்ச, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாடு முக்காவாசி சுத்துவதாரத்துக்கு நம்ம சுத்துவதாரத்து தெரிஞ்ச மாடு. கருப்பு புல்லட்னு சொல்லி தான் அவுப்பாங்க வெளியே. பழைய ஆளுக்கு இப்ப புது ஆள் வந்திருக்காங்கன்னா அதனால என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பழைய ஆளுக்கு வந்தாலே கருப்பு புல்லட்னு சொல்லி தான் அவுப்பாங்க. இப்ப வீட்டுக்குலாம் போன் எடுத்து சொல்லிட்டீங்களா? இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாரு ஏரியாக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? தெளிவுபடுத்திட்டீங்களா? டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க லேடிஸ் எல்லாம். ஆமா, நம்ம மாடு வெளியே வந்திருக்கா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் லேடி டிவியை பார்த்து உட்காந்துருக்காங்க லைவ்ல. இப்போ வந்து ஏரியாக்குள்ள போறப்ப இவர் எவ்வளவு ராஜ்யமா போவாரு. ஏரியாக்குள்ள போகும்போது எங்க ஸ்டேட்டஸ் தான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல ஸ்டேட்டஸ் வந்துடும். கத்திக்கிட்டு அலப்பறையை கூட்டிட்டு தான் போறோம் உள்ளக்குள்ள. டாடா ஏசி அப்படியே அதரும். டாடா ஏசில ஓட்டுறவரே வண்டியை நிப்பாட்டி போடுவோம், நிப்பாட்டிடுவாப்ல. இதுதான் உங்க ஏரியா நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க உள்ள வரீங்க, உள்ள வரப்ப என்னன்னு சவுண்ட் விட்டு வரீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பாத்து உள்ள கத்துல ஊரே வந்துரும். மந்தை சுத்தி கிரவுண்டுக்குள்ள வந்துருவாங்க. மந்தைய சுத்தி உள்ள வந்துருவாங்க. மந்தை இருக்கும். எப்படி கத்துவீங்க? அந்த ஒரு வைபை நான் கேக்குறேன். கத்தாலுமா கத்திடுவோம். கருப்பே அப்படின்னு சொல்லி கத்திட்டு வருவான். சரி, நீங்க வந்து வாடிக்கு வரதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள்லாம் சொல்லிருப்பீங்கல்ல அவர்கிட்ட வந்து சேஃபா விளையாடுறா, இப்படி விளையாடுறா, அடிபட்டுறா, அந்த மாதிரி ஏதோ அதெல்லாம் பசங்க ஃபுல்லா பேசிட்டு தான் இருப்பாங்க. சொன்னா கேட்கும். அது வாடி அமைதியா போய் உட்காந்துருச்சு. சொன்னா கேட்கும். பிள்ளை மாதிரி தான் அது. சொன்னா கேட்கும். அங்கிட்டு வாட அவன் குத்தாதுன்னா குத்தாது. அது நம்ம போய் யார் பக்கத்துல இருந்தாலும் போய் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பக்கத்துல ஒரு நாள் ஃபுல்லா நிக்கும். நம்ம பக்கத்துல பசங்களை யாருமே குத்தாது. வெளியாளு யாராச்சும் வந்தா மட்டும், ஆள் தெரியாத மூஞ்சி வந்தா மட்டும் தான் குத்தம். அதை தவிர யாருன்னா பிடிக்கலாம். மலைக்கு கட்டுறா இருந்தா கூட, மாட்டுக்காரர் இல்லாட்டியும் கூட, ஃப்ரெண்டு தான் மாட்டுக்காரு, ஆட்டுக்காரர் இல்லாட்டியும் கூட யாரு ஒன்னா பிடிச்சு கட்டலாம். ஆமா, இப்போ உங்க பயலுங்க எல்லாரும் சேர்ந்துதான் இவரை நீங்க வளர்க்குறீங்களா, இல்லாட்டி நீங்க ஒரு ஆளா? மாட்டுக்காரர் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, நம்மளே தூக்கி இறைய வச்சுட்டு வச்சிருவது.